தென் மாவட்டத்தில இப்போ வரக்கூடிய தேர்தல்ல நிலவரம் எப்படி இருக்கும் சார்? இப்போ அதிமுகவுக்கு இது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா? இல்ல எப்படி? எடப்பாடிக்கு செல்வாக்கு தென் மாவட்டங்களில் எடப்பா ஓபிஎஸ் இல்லாத தென் மாவட்டம் திமுகவுக்கு ஓபிஎஸ் போய்விட்ட காரணத்தால் தேவர்மார்களுக்கு குறிப்பாக அந்த மறவர்களுக்கு எதிரான திமுகவோடு போய் ஓபிஎஸ் சேர்ந்து விட்ட காரணத்தால் செல்வாக்கெல்லாம் இனிமேல் எடப்பாடி பின்னாலே தான் நிற்கும். இப்போது அவர் திமுகவில் சேர்ந்த பிறகு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு, தாய் கழகத்தில் இணைஞ்சிட்டேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காரில் இருந்து உடனடியாக மறைந்த முதலமைச்சரை ஜெயலலிதா அம்மையாருடைய புகைப்படத்தெல்லாம் மாற்றிருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? எப்படி வந்து உடனடியாக அப்படி மாற முடியுது? பெரிய துரோகம் என்று பொருள். சந்தர்ப்பவாதம், துரோகம், பணம் விளையாடி இருக்கலாம் அல்லது பதவி ஆசை விளையாடி இருக்கலாம். துரோகம் செய்து விட்டார் எம்ஜிஆருக்கு, துரோகம் செய்து விட்டார் ஜெயலலிதாவுக்கு, துரோகம் செய்து விட்டார் ரெட்டலைக்கு. இதுதான் உண்மை நிலை. இப்போ வரக்கூடிய தேர்தலில் வந்து இப்போ தென் மாவட்டங்களில் அதிமுகவிற்கு அதிகமாக ஒரு ஆதரவு நிலை ஏற்படுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு என்ன வியூகம் இருக்குது அதிமுகவுக்கு? ஆட்டோமேட்டிக்காக ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்ததே பெரிய வியூகம்தான். அதிமுக வெற்றிக்கு அதே அச்சாணி. இந்த தொடர்ந்து ஏற்கனவே ஒரு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகமுடன் சொல்லியிருக்காரு, இன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து ஓபிஎஸ் விலகி திமுகவில் சேர்ந்தது தான், இன்றைக்கி தான் தீபாவளி, இன்றைக்கி தான் பொங்கல்னால் சொல்லியிருக்காரு. இது அந்தளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான உங்களுக்கு ஒரு மோடு இருக்கா? கேடர்ஸ், அதாவது ஓபிஎஸ் சமுதாயத்தை சேர்ந்த அந்த மறவர் சமுதாயம் எம்ஜிஆருக்கு ஆகாத கருணாநிதியோடு போய் சேர்ந்தது காரணத்தால் இனிமேல் எங்களுக்கு ஓபிஎஸ் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். இபிஎஸ் தான் அந்த இடத்தை நிரப்பிவிட்டார் என்று குதூகலமாக இருக்கிறார்கள் அந்த மறவர் சமுதாய கம்யூனிட்டி. இல்லை, அவர் முன்வைக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகள் முக்கியமானது என்னென்னா, எடப்பாடியார் வந்து யாரையும் அனுசரித்து போகிறதில்ல, அரவணைச்சு போகிறதில்ல, அவர் ஒரு பிடிவாதமாக இருக்கார், தான் நினச்சது தான் நடக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இல்லை, திமுகவோடு தொடர்பு வச்சிருக்கிற அந்த ஓபிஎஸ்ஸை ஏற்றுக்காத ஒரு மனநிலையை தொண்டர்கள் எடுத்தார்கள், பொறுப்பாளர்கள் எடுத்தார்கள், ஒன்றிய நகர செயலாளர்கள் எடுத்தார்கள். அப்போ கூட எடப்பாடியார் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம்னு தான் எங்ககிட்ட சொன்னார். இதுதான் உண்மை நிலை. அப்படி அவர் எப்போவுமே 6 பேர் 7 பேர் 8 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் எந்த முடிவையும் எடுத்ததே இல்லை. வெளிப்படையானவர், கள்ளங்கபடம் இல்லாதவர், வெகுளித்தனமானவர். அவர் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவையும் எடுப்பதே இல்லை. இப்போ ஒருவேளை ஓபிஎஸ் வந்து அமைதியாக இருந்திருந்தார்னா எடப்பாடியார் மனம் மாறி இருப்பார்னு சொல்ல வரீங்களா? தொண்டர்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்களே, எடப்பாடிக்கு சம்மந்தமே இல்லை. அந்த கமிட்டி பொதுக்குழு செயற்குழு தூக்கி எறிஞ்சிடுச்சு அவரை. இவர் அதில் கூட என்ன சொன்னார், பொறுத்து இருந்து பார்ப்போம், அவசரப்பட வேண்டாம்னு தான் சொன்னார். ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தான் இருந்தார், தொண்டர்கள் ஆதரவாக இல்லை, பொறுப்பாளர்கள் ஆதரவாக இல்லை. கருணாநிதியோடு போயிட்ட பிறகு இனிமே ஓபிஎஸ் நம்ம கட்சிக்கே வேண்டாம் அப்படின்னு அந்த மறவர் சமுதாயமே சொல்லிட்டாங்க. சார், இப்போ வந்து ஏற்கனவே திமுகவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 கட்சிகளுக்கும் மேலே அந்த அணியில் கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ அதிமுகவுடைய அணியில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு சில அதிமுக, பாஜக, அமமுக, பாமக போன்ற கட்சிகள் இருக்குது. ஸோ தேர்தலில் வந்து இது எப்படி எதிரொலிக்கும்? அவங்க வந்து கூட்டணி கட்சிகள் வாக்கு சதவீத அடிப்படையில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாங்க. அதிமுக வந்து எப்படி எதிர்கொள்ள போகுது? அப்படி இல்லை. கூட்டணிக்கு எந்த கட்சிக்கு எவ்வளோ செல்வாக்கு, கம்யூனிஸ்ட்டுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? பல கூட்டணி கட்சிகளுக்கு, திமுகவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது, டெபாசிட் வாங்க முடியாது. இதுதான் உண்மையான நிலை. பணபலம் அங்கே விளையாடுகிறது, பணம் கிடைக்கிறது, ஒற்றுமையாக அதை இறுக்கி போடுகிறது. இதுதான் அங்கே நடக்குது. எங்கள் கட்சியில் எடப்பாடியாரனுடைய தனிப்பட்ட செல்வாக்கு, அண்ணாவின் கொள்கை, எம்ஜிஆர் கொள்கை, அம்மாவின் கொள்கை, இதை பட்டி தொட்டியெல்லாம் தொகுதி குழு மூலமாக, அந்த பூத் கமிட்டி குழு மூலமாக வீடு வீடாக பிரச்சாரம் நாங்கள் செய்கிற காரணத்தால் எங்கள் நிலையை உணர்ந்திருக்கிறார்கள். விஷம்போல் ஏறிவிட்ட விலைவாசி இந்த ஊழல் ஆட்சியில் தான் இருக்குது. 4.5 ஆண்டு காலம் இபிஎஸ் நாட்டை ஆண்டார். விலைவாசி 15,000 20,000 சம்பளம் வாங்குறவங்க குடும்ப சுமையை தாக்கு பிடிச்சாங்க. ஆனால் இப்போ 50,000 ஆகுது வீட்டு செலவு. நகை விற்கிறாங்க பொதுமக்கள், சொத்து நிலத்தை விற்கிறாங்க, அடகுக்கு கொடுக்குறாங்க. திமுக வீட்டு பெண்களுக்கே இந்த நிலை ஏற்படுகிறது. அவர்களுக்கும் இந்த 30,000 வருது, மீதி 20,000 கடன் வாங்குறாங்க.
இந்த ஆட்சி போனால் தான் பரவாயில்லன்னு திமுக வீட்டு பெண்களை நினைக்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிற காரணத்தால் தான் எடப்பாடிக்கு எங்கு பார்த்தாலும் லட்சக்கணக்கிலே கூட்டம் கூடுகிறது, பொதுமக்கள் கூடுகிறார்கள். ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆளுங்கட்சியினுடைய ஊழல் நிறைந்த அந்த தவறுகள் பொதுமக்களை பாதித்திருக்கிற காரணத்தால் அது எடப்பாடிக்கு சாதகம், ஸ்டாலினுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் தோல்வி. பலரும் பணத்துக்காக விலை போகிறாங்க அப்படின்றீங்க. இப்போ ஓபிஎஸ் கூட பணத்துக்காக தான் இந்த முடிவு எடுத்திருப்பாருன்னு சொல்ல வரீங்களா? பதவிக்காக கூட இருக்கலாம் அல்லவா? பணம் என்று சொல்லுகிற ஓபிஎஸ்ஸிடமும் நிறைய பணம் இருக்கிறது, பணம் இல்லை என்று சொல்லவில்லை. இதெல்லாம் குற்றச்சாட்டு தானே வெளியில் வர்றது. இந்த பணமெல்லாம் எப்படி சம்பாதிச்சிருப்பாருன்னு நினச்சிக்கிறீங்க? அதுதான் அவரும் ஊழல்வாதின்ட்டு தானே ஸ்டாலின் ஓபிஎஸ் மேலே வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு இருந்ததில்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சில்ல. அதனால் ஊழல் குற்றவாளி என்று சொன்ன ஓபிஎஸ் இப்போ சேர்த்துக்கிட்டாங்க. அவர் மீதான வழக்கை கூட வேகமாக விசாரிக்கணும்லாம் கூட திரு ஸ்டாலின் சொன்னார். ஸ்டாலின் சொன்னார். ஓகே ஓகே சார். இப்போ ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு வந்த ஒருபாடு நடந்த தேர்தல்களில் தொடர்ச்சியாக பல சறுக்கல்கள், தோல்விகள் வந்தது. இந்த தேர்தல் ரிசல்ட்டு ஒரு வேளை வந்து ஒரு நெகட்டிவாக ஆச்சுன்னா என்ன நடக்கும்ன்றது உங்களால் ஏதாவது அனுமானிக்க முடியுதா? இந்த தேர்தலில் கட்டாயமாக 26 இவர் வெற்றி பெறுவார். இவருக்கு பெரிய கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு அருட்கொடை, துண்டு செட் இல்லாமல் 2 பக்கம் பேசுகிறதுனா கூட அப்படியே நெஞ்சிலிருந்து பேசக்கூடிய அளவுக்கு ஞாபக சக்தி நிறைந்தவர், புள்ளி விவரங்கள் நிறைய தெரிந்தவர், அடுக்கடுக்காக பேசக்கூடியவர், பேச்சாற்றல் மிக்கவர், விட்டடித்து பேசக்கூடியதில் இவருக்கு நிகர் இவரே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அபாரமாக பேசுகிறார். யூடியூப்பில் நிறைய செய்திகள் இவருக்கு வருதுன்னா இவர் நம்ம அந்த ஒரு சீமானை போல் அந்த சின்ன சின்ன துணுக்கு செய்திகளை சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி இவருக்கு இருக்குது. அதனால் இவர் நாவன்மையினால் வென்று வருகிறார், வெற்றி பெறுவார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.